வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, 8ஆம் அதிபதி திசை யாருக்கு யோகம் தரும் பத்தி பார்க்கலாங்க. பொதுவா பாருங்க, 8ஆம் அதிபதியுடைய திசை நடக்குது வரப்போகுது அப்படின்னாலே ரொம்ப பயந்துக்கிறாங்க இல்லைங்களா. 8ஆம் அதிபதிய திசை என்ன பண்ண போதோ தெரியல, எப்படி நடக்குதோ தெரியல, என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்க போதோ தெரியல அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிறாங்க. ஆனா 8ஆம் அதிபதியுடைய திசையும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. அது எந்த மாதிரி அமைப்புல இருந்தா அது 8ஆம் அதிபதியுடைய திசையும் யோகம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா ஆயுள் ஸ்தானம். அந்த ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம். பெண்களுடைய ஜாதகத்துல மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது மான அவமானத்தை குறிக்கக்கூடிய பாவம் 8ஆம் இடம். இந்த ஸ்தான அதிபதி திசை நடந்தாலே பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. சில அமைப்புல பாருங்க, இப்ப மேச லக்னத்துல பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா 8ஆம் அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருந்தாலும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப செவ்வாய் பாருங்க, மேச லக்னத்துல பிறந்து லக்னாதிபதியாகவும் வருவாரு, 8ஆம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்புல அந்த 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் யோகமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அதே போல பாருங்க, துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 8ஆம் இடம் ரிஷப ராசியாக வரும். அதோடைய அதிபதியும் சுக்கிரனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அங்கேயும் ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவரே லக்னாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால யோகமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. சரிங்களா. அதுவே இந்த மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் பாருங்க, இப்ப ஆட்சியாக இருந்தா மட்டும் தான் யோகம் தருவாரா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அந்த மேஷ லக்னத்துக்கும் பாருங்க, துலா லக்னத்துக்கும் அந்த லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானமான 1, 5, 9ஆம் இடத்துலயோ அல்லது கேந்திர ஸ்தானமான 1, 4, 7, 10ஆம் இடத்துலயோ அந்த 8ஆம் அதிபதியான லக்னாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானும் இருந்தாலும் இந்த இரு லக்னத்துக்குமே நல்ல பலன்கள் யோகமான பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. சரி, மற்ற லக்னத்துக்கெல்லாம் என்ன பண்றது? அந்த மற்ற லக்னத்துக்கெல்லாம் ஒரு பாதிப்பு கொடுத்துருவாரா, 8ஆம் அதிபதி பாதிப்பு கொடுத்துருவாரா அப்படின்னா அதுக்கும் விதிவிலக்கெல்லாம் இருக்குங்க. இப்போ மற்ற லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னு பாருங்க, அந்த 8ஆம் இடத்து அதிபதி அந்த லக்னத்தில் அதே மாதிரி ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அங்க என்ன சாரம் பெற்றிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அந்த சார அதிபதி யாரு, அவரு எந்த நிலையில இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது மற்ற லக்னத்துக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னா இப்ப ஆட்சி பெற்று இல்ல மற்ற அமைப்புல தான் இருக்காரு அப்படின்னு எடுத்துட்டா அந்த லக்ன சுபர்களோட ஏதாவது ஒரு விதத்துல அந்த 8ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்றிருந்தா போதுங்க. அதாவது என்ன அப்படின்னா 5ஆம் அதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது 9ஆம் அதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது லக்னாதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது 1, 5, 9ஆம் அதிபதியுடைய சாரத்திலையோ 8ஆம் அதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அவங்க 8ஆம் அதிபதியுடைய திசையும் யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு, நன்மையும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா. அந்த 8ஆம் அதிபதி எந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரோ அதுக்குண்டான பலன்களும் முழுமையா தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, இந்த 8ஆம் அதிபதி போய் அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 12ஆம் இடத்துல இருந்தாலோ அந்த ஸ்தான அதிபதிகளும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பாருங்க விபரீத ராஜயோக அமைப்பெல்லாம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ 8ஆம் அதிபதி அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புல 12 லக்னத்துக்குமே இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது அந்த 8ஆம் அதிபதியுடைய தேசியம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு, யோகமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பும் அதிகமா உண்டு. இப்போ உதாரணத்துக்கு மிதன லக்னத்தை வச்சு சொல்றாங்க. இப்போ மிதன லக்னத்துல பாருங்க, அந்த 8ஆம் இடத்து அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துட்டா சனி பகவான் ஆவார். அவரே 9ஆம் அதிபதியும் ஆவார். இப்போ 8ஆம் அதிபதி நல்ல அமைப்புல இருக்காரு. ஆனா 8ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்து திசை நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ 8ஆம் அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் இருக்காரு. இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது இப்ப 8ஆம் இடத்தில் அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ போய் 8ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் இப்ப 8ஆம் இடத்தில் அந்த கிரகங்கள் இருக்கு. என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா இது விபரீத ராஜ யோகா அமைப்புல கொடுத்துருங்க. நல்ல யோகா பலன்கள் அதிகமா கொடுத்துரும். ஏன்னா அந்த சுக்கிரன் பாருங்க, இந்த மிதன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டானா யாரு அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆவாரு, 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆவாரு. அடுத்தது லக்னாதிபதியான புதனோடு இணைந்து இப்ப 8ஆம் இடத்துல அவங்க அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பாருங்க புதனுடைய திசை நடந்தாலும் சரி அல்லது சுக்கிர பகவானுடைய திசை நடந்தாலும் சரி
அல்லது சனி பகவானுடைய திசை நடந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு அந்த திசா காலங்கள் எல்லாமே நல்ல பலன்கள், யோகமான பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கும், வீடு மன யோக அமைப்பு கொடுக்கும், வண்டி வாகன யோக பலன் கொடுக்கும். அந்த ஜாதகருக்கு தந்தையால யோக பலன்கள் அதிகமாக நடக்கும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த உடைய திசா காலங்களும் எப்படி இருந்தாங்க என்னுடைய ஆய்விலும் நான் எடுத்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 8ஆம் இடத்தில் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் யோகமான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதுங்க. 8ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகமும் 8ஆம் அதிபதியும் போய் நல்ல அமைப்பில் இருந்தாலே போதுங்க. பாதிப்பு அப்படின்னு எடுத்துட்டா வக்ரமாகி இருக்கக்கூடாது. அடுத்தது அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் அல்லது சார கொடுத்தவும் நீச்சம் வக்ரம் பெற்று இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலே போதுங்க. அடுத்தது வக்ரம் ஆகியிருந்தால் ராகு கேதுவோட சம்பந்தம் பெற்றிருக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. இப்போ 8ஆம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாதிப்பு கொடுத்துருவாரு, பிரச்சனை கொடுத்துருவாரு அப்படின்லாம் கிடையாதுங்க. 8ஆம் அதிபதியுடைய திசையோ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய திசையிலோ கோடீஸ்வர யோகத்தையும் திடீர் வசதி வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, விபரீத ராஜயோகத்தையெல்லாம் தரக்கூடிய இடங்கள்லாம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய திசையில கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? இப்போ 8ஆம் அதிபதி அந்த லக்னத்துக்கு நல்ல அமைப்பில் இருக்கா, ஆட்சி பெற்று இருக்கா, அந்த லக்ன சுபர்களுடைய சம்பந்தம் பெற்று இருக்கா, அல்லது 6 8ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்தாலும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்ன இந்த இடத்துல இருந்து அந்த கிரகங்கள் வக்ரம் ஆகாம இருந்தாலே போதும், நல்ல அமைப்புல இருந்தாலே போதும், அந்த லக்ன சுபர்களுடைய சம்பந்தம் பெற்றிருந்தாலே போதுங்க. அவங்களுடைய திசா காலங்களும் ராஜ யோகத்தையும் தரும், நன்மையும் தரும், திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா கோடீஸ்வர யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன அந்த கிரகங்கள் என்ன மாதிரி யோகத்தை தரும், என்ன மாதிரி அமைப்புல தரும், எந்த விதத்துல யோகத்தை தரும், எந்த விதத்துல அவங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல மேற்கொண்டு வந்து அந்த கிரகம் என்ன சாரமோ அந்த சார அதிபதி என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அதுக்குண்டான காரகமும் அதெல்லாம் பொறுத்தே அது அவருடைய திசா காலங்களை என்ன மாதிரி விதத்துல யோக பலன் தரும் அந்த ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணாதான் தெரியும். சரிங்களா? இப்போ என்ன மாதிரி அதிர்ஷ்டம் தரும்னா அந்த கிரகத்தை நம்ம எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கும் தெரியும். சரிங்களா? அப்போ அவங்களுடைய ஜாதகத்துல அந்த 8ஆம் அதிபதி இந்த அமைப்பெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய திசா காலங்களும் ராஜ யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் முழுமையா அந்த திசா காலங்களும் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதியும் நல்ல அமைப்புல இருந்தாலே போதும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.